1864 இருந்து செட்டிநாட்டில் கட்டப்பட்ட கோயில்களிலேயே நகர கோயில், ஊர்கோயில், தனிக்கோயில்கள் எல்லாவற்றையும் விட 30 ஆண்டு காலம் 1864 இருந்து 1894 வரை 30 ஆண்டு காலம் திருப்பணி செய்யப்பட்டு பார்த்து பார்த்து வடிவாக அழகாக திருத்தமுறை திருப்பணி செய்யப்பட்ட ஒரே நகரத்தார் ஆலயம் பைரவன்பட்டி என்பது இந்த ஆலயத்திற்கான சிறப்பு. இந்த ஆலயத்தினுடைய பெருஞ்சிறப்புகள்ல பார்த்து பார்த்து செய்யப்பட்டதற்கு என்ன சார் சிறப்புன்னு கேட்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அற்புதமான அந்த கல்லில் வடித்த கலை சிற்பங்கள் சாட்சி. அற்புதமான இங்க இருக்கக்கூடிய காட்சிகள்ல கல்லால் ஆன கல் சங்கிலியை பார்க்கலாம். நந்திக்கு மேல அவர் இருக்கிற அந்த காட்சி இருக்கு. அதே போல மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் இருக்கிற மாதிரியான ஒரு சிறிய அமைப்பு இங்கே இருக்கிறது. கண்ணப்ப நாயனாருக்கு கண் கொடுத்த காட்சி இங்கே இருக்கிறது, சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறது. குதிரை வீரர்கள் இருவர் இருக்கிற காட்சியை பார்க்க முடியும். அதே போல கோஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய தேவகோட்டத்திலே அர்த்தநாரீஸ்வர பெருமான் என்று சொல்லப்படக்கூடிய உமையொருபாகனுடைய காட்சியை பார்க்க முடியும். அதே போல தமிழகத்தில் எங்கும் இல்லாத வண்ணம், ஏன் உலகத்திலேயே எங்குமே இல்லாத வண்ணம் பைரவன் கோயிலுக்கு மட்டும் இருக்கிற தனிச்சிறப்பு என்ன என்றால், எல்லா இடத்திலேயும் ஹனுமன் ராமனை வணங்குற காட்சியை பார்க்கலாம். எல்லா இடத்திலையும் அனுமன் ராமனை வணங்குற காட்சியை பார்க்கலாம். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே அர்த்தம் வணங்குகிற காட்சியை பார்க்கலாம் என்றால் அது இந்த பைரவன்பட்டி தலம் மட்டும்தான். ஏனென்றால் லட்சுமணனுடைய அந்த உயிர் மூச்சையற்றவன் கிடந்த போது போய் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தானே அனுமன், அப்போது ராமபிரானுக்கு அப்பொழுதுதான் உயிர் வந்ததாம். அதனால என் தம்பியின் உயிரை கொண்டு வந்து சேர்த்தாயே இலக்குவனா, உன்னை ஆஞ்சநேயா உன்னை நான் கையெடுத்து வணங்குகிறேன் என்று உயிரை கொடுத்ததால் ராமனுக்கும் உயிரை தந்தவர் அனுமன் என்பதனாலே அந்த காட்சி கல்லாக வடிக்கப்பட்டிருக்கிற இடம் இந்த பைரவன்பட்டி என்பது இந்த தலத்திற்கான சிறப்பு. அப்படி ராமச்சந்திரமூர்த்தி வணங்குகிற சிலையும், இதை விட இன்னொன்று சொல்ல போனால் தமிழகத்தில் எத்தனையோ குடைவரை கோயில் இருக்கிறது. ஆனால் மலை இருக்கிற இடத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மலை இருக்கிற இடத்தில் அந்த மலை குடைந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போல மலையை குடைந்து அந்த மலையில் விநாயகர் உருவத்தையோ தெய்வ உருவத்தையோ வடிவமைத்தவர்கள் உண்டு. ஆனால் ஓரிடத்திலிருந்து ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அந்த கல்லை இந்த கோயிலுக்குள்ளே எப்படித்தான் சேர்த்தார்கள் என்று தெரியாத வண்ணமாக, இன்றைக்கும் அதிசயிக்கத்தக்க வண்ணமாக ஒரு பெரிய கல், அந்த கல்லை குடைந்து அதிலே சண்டிகேஸ்வரமூர்த்திக்காகவே ஒரு தனி ஆலயத்தை குடைவரை கோவிலாக தனி ஒரு கல்லில் உருவாக்கிய சிறப்பு இந்த பைரவன்பட்டிக்குத்தான் உண்டு. அதை பார்க்க முடியும். அப்படி ஒரு மிகச்சிறந்த விசித்திரங்களிலே ஒன்றாக திகழக்கூடியதுல மிக உச்சமான விசித்திரம் என்று சொன்னால், தமிழகத்தில் எல்லா கோயிலையும் ஸ்தலவிருட்சம் உண்டு. ஆனால் இங்க இருக்கிற ஸ்தலவிருட்சத்துக்கு என்ன சிறப்புன்னா, இங்க மரத்தில இருந்து விழுகக்கூடிய பூவோ அல்லது காயோ மீண்டும் அந்த மரத்திலேயே போய் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான அதிசய மரம் ஏரழிஞ்சல் என்று சொல்லப்படக்கூடிய மரம் ஸ்தலவிருட்சமாக இருக்கிற தலம் இந்த பைரவன்பட்டி என்பது இந்த ஆலயத்திற்கான சிறப்பு. இது என்ன பெருமைன்னா, ஜீவாத்மாக்கள் என்கிற மனிதர்கள் பரமாத்மாவாகி இறைவனிடத்திலே இருந்து வந்து பிரிந்து வந்து மீண்டும் இந்த ஜீவாத்மாக்கள் ஆன்மீகத்தின் ஆட்டத்திலே பரமாத்மாவை போய் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த ஏரழிஞ்சில் மரம் சொல்லுகிற தத்துவம் என்று பெரியவர்கள் சொல்லிவிட்டார். அந்த வகையிலே இந்த அற்புதமான இந்த ஆலயத்தில் ஒரு உச்சமாக எந்த ஆலயத்திலும் இல்லாதது, தமிழகத்திலையும் சரி உலகத்திலையும் சரி, எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு தனி மனுஷியும் தெய்வமாக மாறி
கருவறைக்குள்ளே போய் சிலையாக மாறி அருகிலே முறைப்படி இறைவனுக்கு அருகிலே தெய்வ சிலைக்கு அருகிலே போய் இருந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் நகரத்தார் குலத்திலே பைரவன் கோயிலிலே பிறந்த வள்ளியம்மை என்கிற ஒரு பெண் இந்த ஆலயத்திலே பைரவருக்கு அருகிலே தெய்வமாக உள்ளே கருவறையில் இருக்கிற ஒரே ஆலயம் இந்த வைரவன் பட்டி தான் என்பது ஒரு தனிச்சிறப்பு. இப்படி பல சிறப்புகளை உடைய இந்த வைரவன் பட்டியல நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய 9 கோயில், இந்த கோயில்ல மட்டும்தான் செட்டியார்கள் 2 பேருக்கு உள்ள சிலை இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. மற்ற இடத்துல நகர கோயில் 9ல நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு பொதுவா இருக்கிறதுனால தனிச்சிலை கிடையாது. ஆனா இங்க மட்டும் பெய்யனான் செட்டியாருக்கும் சொக்கன் செட்டியாருக்கும் ஆலயத்துக்குள் 2 சிலைகள் இருக்கிறது. இதுல என்ன சிறப்புன்னா, ஒரு ஆண் மக்களாகிய இருவருக்கும் பெண்மகளாகிய வள்ளியம்மை ஆட்சிக்கும் இருவருக்கும் அங்கே ஆலயத்தில் இடம் கொடுத்த நகர கோயில் வைரவம்பட்டி தான் என்பது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இப்படி சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இதை தொடர்ந்து வர்ணனை செய்வதற்கு பலர் இருக்கிறார்கள், சிறப்பு மிக்கவர்கள். அவர்களோடு நான் வர்ணனை செய்ய விழுகிறேன். ராமநாதன் பேசினால் ராமநாதனுக்கு பிறகு விஸ்வநாதனைத்தானே பார்க்க வேண்டும். வருகிறார் எங்கள் பள்ளத்தூர் விஸ்வநாதன், வர்ணனையை தொடரும். முருகனே, செந்தில் முதல்வனே, வாயோன் மருகனே, உருகை முகன் தம்பியே, என்னுடைய தந்தைக்கால் நம்பியே எப்பொழுதும் கைகொள்வேண்டார். கேரள வடநாளாகிய ஏழக பெருந்திரளான நகர வைரவன்பட்டியிலே பாண்டிய மன்னர்களால் இந்த வைரவன் கோயில் கிபி 712ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டு திரு ராமநாதன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த வைரவம்பட்டியினுடைய சிறப்பு அத்தனையும் ஆய்வு செய்வது போல மிக சிறப்பாக அத்தனையும் தெளிவாக தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையிலே 1864ஆம் ஆண்டிலே இங்கு திருப்பணி செய்யப்பட்டு 30 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக இருந்து 1894 முதல் குடமுழக்கு நடைபெற்று இன்றைக்கு நாம் இங்கே மிக சிறப்பாக 9வது குடமுழுக்கை கண்டுகொண்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். விக்னேச பூஜையில் தொடங்கி கணபதி ஹோமம் என்று சொல்லி 6 கால பூஜையும் நடைபெற்று இப்பொழுது பூர்ணாகதி எல்லாம் நடைபெற்று கடங்கள் இங்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக இங்கே கடங்கள் தயாராகி இங்கே மேல்தளத்துக்கு வருவதற்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வைரவன்பட்டி திரு ராமநாதன் அவர்கள் சொல்லியது போல நகரக்கோவிலே மிகச் சிறப்பு பெற்ற ஒன்று. மிக சிறப்பாக எல்லா இடங்களிலுமே வைரவர் சுவாமிக்கு அருகிலே அம்பாள் வீட்டிருக்கும். ஆனால் இங்கு இந்த வைரவர் பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினாலே மார்த்தாண்ட வைரவராக இந்த வைரவமூர்த்தி இங்கே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். திருப்பத்தூரிலே யோக பைரவராகவும் இழுப்பக்குடியிலே பாத பைரவராகவும் இங்கே வைரவம்பட்டியிலே இருதயத்திலே இருந்து மார்த்தாண்ட பைரவராக இந்த ஆலயத்திலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வைரவரை வழிபாடு செய்கின்ற போது இந்த வைரவரை வழிபாடு செய்தால் இந்த தீவினைகள் அகலும், அச்சம் விலகும், வைரவர் அருள் கொடுப்பார் என்கின்ற ஒரு நல்ல ஆலயமாக இந்த வைரவம்பட்டி இருந்து கொண்டிருக்கின்றது. 20 நாட்களுக்கு முன்னால் இன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு. ஆனால் இந்த வைரவருடைய சக்தி, வைரவம்பட்டியினுடைய வடவழிநாதனுடைய ஒரு அருள், வடிவுடைய அருள் இன்றைக்கு நாம் இங்கு திரளாக இருந்து இந்த வைரவம்பட்டி கும்பாபிஷேகத்தை காணுகின்ற பேரினை இந்த வைரவர் தந்திருக்கிறார் என்பதை நாம் வைரவருடைய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் திரளாக இங்கு கொத்த கோடிகள் எல்லாம் கூடி நின்று இருக்கிறார்கள். இந்த ஆலயம் அவர்கள் சொன்னது போல ஒரு தலவரிசத்திலே ஏழஞ்சீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மரம் கீழே விழுகின்ற மேலே செல்வதற்காக இருக்கிறது. அதுபோல ஆலயத்தில் இருபுறமும் இங்கு விநாயகர் இந்த பக்கம் முக்குளி கருப்பர் என்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த கருப்பர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வடமேற்கிலே பார்த்தீர்களானால் வைரவர் தீர்த்தம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. இந்த வைரவர் தீர்த்தம் நோய் நொடிகளை கேட்கக்கூடிய ஒரு அமமாக வைரவர் தீர்த்தம் இருக்கிறது. மற்றபடி வைரவர் சன்னதியை எங்கு பார்த்தீர்களானாலும் வைரவர்களுடைய வாகனமாக வழிபடக்கூடிய வாகனம் நாய் இடது
இடதுபுறமாக இருந்துதான் பார்க்கலாம். ஆனால் இந்த வைரவம்பட்டியில் மட்டும்தான் நாள் வலதுபுறமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை நீங்கள் இங்கே காண முடியும். அது மட்டுமல்ல, அண்ணன் சொன்னது போல 20 டன் எடையுள்ள சண்டிகேஸ்வரர் என்கின்ற ஒரு பள்ளத்தை ஒரு இடத்தை தோண்டி ஒரு மலையை தோண்டி குடைந்து சண்டிகேஸ்வரருக்கு ஒரு தனி சுற்றுலாவாக மாமல்லபுரத்திலே இருக்கின்றதை போன்று இந்த சுற்றுலாவில் அமைத்த சிறப்பு இந்த வைரவன்பட்டிக்கு உண்டு. அதுபோல 2 கொடிமரங்கள் இருக்கின்ற ஒரு சிறப்பு உண்டு. இத்தனையும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் புராணத்திலே பார்த்தீர்களானால் ராமனுடைய கதை அத்தனையும் அழகாக ஓவியங்களாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். தசாவதாரத்தை வரைந்திருக்கிறார்கள், மகாபாரதத்தை வரைந்திருக்கிறார்கள். அதுபோல வைரவம்பட்டியுடைய வரலாறு அத்தனையும் நீங்கள் சுற்றுப்புறத்திலே காணலாம். அவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு இந்த ஆலயம் புறக்கணிக்கப்பட்டு மகா அஷ்டபந்தர் கும்பாபிஷேகமாக யாகசாலை எவ்வளவு மிக சிறப்பாக அமைத்திருக்கின்றார்கள். மிக உயரமான யாகசாலை, மிக அழகாக அற்புதமாக அமைத்த ஒரு யாகசாலையை இங்கு நீங்கள் காண முடியும். அந்த யாகசாலையில் பூஜைகள் எல்லாம் நடைபெற்று 125 சிவாச்சாரியர்கள், வேத விற்பனர்கள் மந்திரங்களை எல்லாம் சொல்லி இப்பொழுது நமது பிச்சைக்குத்தல் சிவாச்சாரியார் தலைமையிலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. பிச்சைக்குத்தல் சிவாச்சாரியார் அவர்கள் மிக உலக நாடுகளிலெல்லாம் மிகப்பெரிய கும்பாபிஷேகம் செய்து தலைமை ஏற்றவர்கள். கிட்டத்தட்ட 2500 ஆலயத்துக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்தவர்கள் இந்த பிச்சை குருக்கள் ஐயா அவர்கள். அந்த ராசிக்கங்களுடைய அவர்கள் இன்றைக்கு அந்த தலைமை பொறுப்பை ஏற்று இங்கே கும்பாபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அதை விட ஒரு கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்ற அனைத்து புனித நீரங்களையும் சேர்த்து கும்பத்தின் மேலே இருக்கின்ற அந்த புனித நீரை தெளிக்கின்ற காட்சியை காண்பதற்கு இங்கு நீங்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கிறீர்கள். ஒரு கும்பாபிஷேகத்தை கண்டால் வாழ்க்கையிலே இந்த பாவங்கள் நீக்கும், நன்மைகள் பிறக்கும், வளம் பெருகும். ஒரு அண்ணாந்து பார்க்கின்ற இந்த கும்பாபிஷேக கோபுரத்தை பார்க்கிறீர்களே, அந்த ஆண்டவன் உங்களை உயரச் செய்வார், உங்கள் வாழ்க்கையை நேர செய்வால் நீங்கள் நடந்து வாழ்க்கையை செல்வ செழிக்கப்படக்கூடிய ஒன்றுதான் இன்றைக்கு அந்த கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்று அவர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகவே தெரிகிறது. பக்த கோடிகள் திரளாக இருக்கின்றார்கள், பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக இருக்கிறார்கள். அதை இவ்வளவு சிறப்பான கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கின்ற பக்த கோடிகள் அத்தனை பேரும் இன்னும் சிறிது நேரத்தில் ஆகக்கூடிய கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்று இதைத் தொடர்ந்து திரு எல்ஐசி பெரியநல் அவர்கள் வர்ணனையை தொடர்கிறார்கள். எள்ளி தொலையாத எத்தனையோ கோயில்களை கண்ணில் நிறுத்தி கலையாக காத்து வந்தோம். காசி நகரத்து கடவுளை பேச வைத்தால் காவிரிக்கும் வெட்டினத்து கடையளவு தெரிய வரும். மாசற்ற பொண்ணும் மனிதீர ரத்தினமும் சூரியன்று தூக்கி கொடுத்தோம். பண்டை கட்டுமரவை பண்டோடு காத்து வந்தோம். பண்டை தமிழ்னா சிங்கப்பூர் வெளிநாட்டுல பண்டை தமிழ் மரவை பண்போடு காத்து வந்தோம். அன்னை நிலைகளிலும் ஆண்டைகளை நட்டு வைத்தோம். காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்திலுள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் சுற்றி வரும் பாரதமும் என்றும் அறியாத நெட்டைக்கோபுரத்து அழகும் அண்ணாமலையில் வீட்டிற்கும் பேர் அழகும் ஆட்சி கொடுத்தவர்கள் அறிவியலிருந்து காத்தவர்கள் நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தவர்கள் கவிஞருக்கு கண்ணதாசன் குறிப்பிடுறாரு. இந்த நகர வைரவம்பட்டு கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன பலன்? ஒரு கேள்வி வருது. இந்த நகரம் வைரவம்பட்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தால் முதல்ல ஊர் சுத்தமாகுது, பக்கத்தில் இருக்க வீடுகள் வளர்ச்சி அடையுது, வந்திருக்கவங்களுடைய மனங்களில் உள்ள அந்த அழுக்கு நீங்குது. மனுஷன் தானே, யாரும் ஒரே மாதிரி எல்லாம் நல்லவன்னு சொல்லிடவும் முடியாது. சில பேருக்கு சில அழுக்கு இருக்கும். அந்த அழுக்குகள் பாவங்கள் அத்தனையும் இங்க வந்தா இந்த கும்பாபிஷேகத்தை போயிடும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்க கோயிலுக்கு போற அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோயில்ல முக்கியமா தேவகத்தை தமிழ் கடல் ராமநாதன் அவர்களுடைய இணைந்து காசி கும்பாபிஷேகத்துக்கு பேசியிருக்காரு. அவங்க அகழ்வு ஆராய்ச்சியில் இப்ப டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. நான் கூட சொன்னேன், எங்களுக்கு இன்னும் 2 டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த இளவயசுலேயே அந்த தேவகத்தை மண்ணுக்குமே உள்ள அந்த தெய்வீக குணம் அவங்கள்ட்ட வந்துருக்கு சார். ஏன்னா 35 வயசுல எவ்வளவு ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. நிறைய அகழ்வு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அது மாதிரி இந்த கோயிலுடைய 1412 அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் ஆரம்பிச்ச
கணக்கெல்லாம் சொன்னோம்னாக்க சில சிக்கல் இருக்கு, அது என்னன்னு தெரியல. ஆனா முத்தத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டப்போகுது, எல்லாம் நல்லா இருக்கு, அருமையான ப்ரோக்ராம். போரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த சண்டிகேஸ்வரர் ஒரே கல்வியை செஞ்ச ஒரே கோவிலா வச்சிருக்காங்க. அந்த சண்டிகேஸ்வரர் பக்கத்துல இருக்கு. அது மாதிரி இங்க ராமபிரான் தன்னுடைய சிஷியனுக்கு எல்லாருக்கும் சிஷியன் தான் குருவை கும்பிடுவாரு, அந்த குரு சிஷியனை கும்பிடுவாரு. இது ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு இது நம்ம சண்டிகேஸ்வரர் பக்கத்துல இருக்கு. அது போக பள்ளி, ஒரு பள்ளி ஒண்ணு நம்ம வடிவுடைய அம்பாளுக்கு பின்னாடி இருக்கு. அந்த தொட்டு கும்பிட்டு போனா நம்ம பாவங்கள் நீங்கும். வடிவுடைய அம்பை வரவழிநாதர் வைணவ சுவாமியோட திருக்கோவில் வந்திருக்க. முதல்ல நம்ம இந்த ஏழப்படையான இந்த படைக்கு தலைவராக வைணவம்பட்டி வைணவரை நம்ம வழிபட்டோம். பிறகு ஆறாவா எண்ணல் அங்கேயர் கரசி முக்குருவி பிள்ளையார போய் நகரத்தார் வழங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில முனிவர்கள் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர் அத்தனைவரும் பாடப்பட்ட பெருத்தலம். இது ஒரு பெரிய சிறப்பு. இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்குதுன்னா அது வைணவர் நடத்துகிறாரு. வர்ணனை தமிழ்கடல் தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் தொடர்வார்கள். நன்றி. நின்னாவார் பிறவை என்று நீங்கேயானாய், நினைப்பார்கள் மனத்திற்கோர் விட்டுமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறை நான்குமானாய், ஆரண்டமானாய், பொன்னானாய், பொருளானாய், போகமானாய், பூமியில் புகழக்க பொருளே உன்னை என்னாராய் என்னாராய் எனிரல்லால் ஏழையேன் என்று சொல்லி ஏற்றுகிறேனே. எல்லாம் வல்ல ஏவல்ல இறைவனாக இருக்கக்கூடிய வடிவுடைய அம்பிகை உடனாகிய அருளியாத பெருமான் அருள்பாலிக்கின்ற இந்த வைரவம்பட்டி தலத்திலே இன்றைக்கு நாம் காணுகிற இந்த குடமுழுக்கு 1864 இருந்து 1894 வரை 30 ஆண்டு காலம் கட்டப்பட்டு 1894 நாம பார்க்கிற இந்த ஆலயத்துக்கு முதல்ல கும்பாபிஷேகம் நடந்தது. 1894 இப்ப பார்க்கிற இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்கு 1894 பிறகு 1907 மிகச் சரியாக 12 ஆண்டுகள் கழித்து 30,000 ரூபாய் செலவுல கும்பாபிஷேகம் யாகசால மட்டும் பண்ணி மருந்து சாத்தி கும்பாபிஷேகம் பண்ணாங்க 1907. அதைத் தொடர்ந்து 1919 அதைத் தொடர்ந்து 1928 அதைத் தொடர்ந்து 1959 அதைத் தொடர்ந்து 1982 அதைத் தொடர்ந்து 2006 கடைசியாக 96 2008 1996 2008 கும்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டு இந்த ஆலயத்திற்கு இந்த அற்புதமான கும்பாபிஷேகம் இப்ப 2022 பிப்ரவரி மாதம் இன்றைய தினம் நடக்கிறது என்று சொன்னா ஒரு பெரிய அதிசயத்தை வைரவர் நிகழ்த்தி இருக்கிறார். தமிழகத்தில் வடபழனி உட்பட பெரிய ஆலயங்கள் கூட ஊரடங்குக்குள்ள உள்ள அடங்கி போன காலத்துல வைரவருடைய சக்தியால அத்தனை பேரை இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கலான்னு கொடுத்திருக்காருன்னா வைரவர் சாதாரணம் இல்ல, மிகப்பெரிய தெய்வம். தேவராஜ சேவியமான பாவனாந்திரி பங்கஜம் ஜாலயக்கிய சுற்றமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகிபுரம் தமந்திதம் திகம்பரம் காசிகா புராத்திநாத காலபைரவம் பஜே பாலகோடி பாஸ்வரம் பவாத்தி தார கம்பரம் நீலகண்ட மில்சித்தாத்த தாயகம் திரிலோட்சணம் காலகால மம்புஜாட்சமக்ஷ சூர்ணமக்ஷரம் காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே சுவடங்க பாசதண்ட பாணிமாதி காரணம் சாமகாய மாதி தேவ மக்ஷரம் நிராமயம் பீம விக்ரமப்பிரமம் விசித்திர தாண்டவ பிரியம் காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே என்று ஆதிசங்கரருடைய அந்த காலபைரவாஷ்டகம் பாடுகிறது என்று சொன்னால் பைரவனுக்கான அந்த உயர்ந்த தலம் காசியிலே இருக்கிறது. அதுபோல இந்த தமிழகத்திலே திருப்பத்தூரிலே இருக்கிற வைரவர் சிரசு வைரவராகவும் இழுப்பக்குடியில் இருக்கிற வைரவர் பாத வைரவராகவும், ரெண்டாவது சிரசு இது பாதம். வைரவம்பட்டிக்கு என்ன சிறப்பு? இதுதான் சார் இதய துடிப்பாக இருக்கிற தலம், ஹிருதயஸ்தானம், இதய துடிப்பு. வைரவரான வைரவருக்கு இதயஸ்தலம் இந்த வைரவம்பட்டி அப்படின்னு சொன்னா இந்த அற்புதமான இந்த ஆலயத்துல இதோ கைலாய வாக்கியங்கள் முழங்க
எந்த திசையிலே இருந்து பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எல்லா திசைகளிலும் மக்களுடைய எண்ணங்கள் இதோ குடமுழுக்கு காணப்போகிற காட்சி எதிர்நோக்கி நிற்கிறது. இதோ நம்முடைய பிச்சை சிவாச்சாரியாளருடைய சர்வசாதகத்திலே மிக அற்புதமாக வேத விற்பனர்கள் ஆறுகால பூஜைகளை அற்புதமாக நடத்தி முடித்து இதோ அந்த கடன் புறப்பாடாகி வருகிற காட்சியை பார்க்கிறோம். சற்று நேரம் அந்த கைலாயவாசிய நண்பர்கள் இந்த வர்ணனைக்கு இடமளித்து மக்கள் தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் இந்த இடத்துல சற்று அமைதி காக்கலாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். யாரும் பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லலாம்னு கேட்டுக்கிறோம். சற்று நேரம் அந்த கைலாயவாசிய நண்பர்கள் அமைதியா இருந்தால் இந்த அற்புதமான இந்த சூழல்ல மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து வைரவமூர்த்தியினுடைய குடமுழுக்கை காண வந்திருக்கிறீர்கள். வைரவ பெருமான் அருள்பாலிக்கின்ற இந்த அற்புதமான தலத்துல மிக அருமையான யாகசாலையை ஏக பெருந்திருவான வைரவங்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுல சர்வசாதகம் பிச்சை சிவாச்சாரியர் அவர்கள் என்ன சிறப்புங்க, மிக அற்புதமான விஷயம் என்னன்னா பிள்ளையார்பட்டிக்கு தலைமை அர்ச்சகர். அதை விட பெருஞ்சிறப்பு, தமிழகத்திலேயே ஒரே தமிழர் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கும் ராமேஸ்வர ராமநாதர் ஆலயத்துக்கும் கும்பாபிஷேகம் பண்ண ஒரே கரம் பிச்சை சிவாச்சாரியாரின் கரம். அது நகரத்தார் கோயில்ல பிள்ளையார்பட்டியினுடைய தலைமை அர்ச்சகருங்கிறது நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கே ஒரு பெரிய சிறப்பு அப்படிங்கிற கருத்தோட இன்றைக்கு அவருடைய தலைமையில ஒரு மிகச்சிறந்த சர்வசாதகம் நிகழ இருக்கிறது. பெருமக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து வழங்குகிற காட்சியை பார்க்கிறோம். அந்த கடன் புறப்பாடாகி வருகிற காட்சி. எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக, மகனே இனி வருக, எந்தன் வருக, எனது ஆரோக்கியர் வருக, அபிராமா இங்கு வருக, அரசே வருக, உங்களை உண்ட வருக, மன சூடிட வருக என்று பருகளோட கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழ வருகா கூறவரின வண்டி மருவம் அழகா அவர சிறு சிந்த அசர்களை வேரோடு மடிய அடுத்தீரா இந்த நரவனதி சூடிய பரமர் தந்த குமர ஆலையே கரைபொருத செந்தில் நகல் இனிதே மறைவதற்கு பெருமாளே சொல்கிற வண்ணமாக இதோ பிரதான கடமானது நம்முடைய மேல்தளத்தை நோக்கி சரியாக சமயத்தை நோக்கி வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். மிகச் சரியாக அந்த குறித்த இடத்திலே பிரதான கடமானது முதன்மை கடமானது இதோ நம்முடைய அந்த ஆலயத்தினுடைய பைரவருடைய திரு சன்னிதானத்தை நோக்கியும் பலவடிநாத பெருமானுடைய திரு சன்னிதானத்தினுடைய விமானத்தினுடைய கலசங்களை நோக்கி எல்லா விதமான அந்த குடங்களும் மேலேறி வருகின்ற காட்சியை பார்க்கின்றோம். நம்முடைய ஆலயத்தினுடைய ஸ்தானிக பெருமக்கள், அதுபோல இந்த வைரவப்பட்டினுடைய ஸ்தானிக குருக்கள், அதுபோல நம்முடைய இந்த விழாவிற்கு வந்துகிற ஏழை சிவாச்சாரியார் பெருந்தகைகள் தங்கள் அற்புதமான அந்த சிரசிகளிலே குடத்தை தாங்கி அவர்கள் வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். இந்த வேளையிலே தேவாரம் பாடுவது போல கடங்கொண்ட தாமரை பொன்முடிதல்லே குடங்கொண்ட அடியார் குளிர்நீர் சுமந்த ஆட்ட படங்கொண்டவர் தாம்பரை ஆர்த்தபரமன் இடங்கொண்டிருந்தால் இடைவருதீரோ என்று சொல்லுகின்ற வண்ணமாக இதோ நம்முடைய வைரவங்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தினுடைய அந்த ஆலயத்தினுடைய தலைவர் பெருமக்கள், நிர்வாகிகள் எல்லோரும் எழுந்தருளிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த நல்ல வேளையிலே இதோ பச்சை கொடியோடு அவர்கள் அந்த ஆலயத்தினுடைய திருக்குடமுழு காட்டக்கூடிய அந்த குறித்த தகவலை சொல்வதற்காக மிகச் சரியாக அவர்கள் இருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். இதோ நம்முடைய ஆலயத்தினுடைய பைரவ மூர்த்தியினுடைய அந்த விமான கலசத்தை நோக்கி கடமானது மேலே வைக்கப்பட்டு இதோ நம்முடைய சிவாச்சாரியார் பெருந்தகைகள், நகரத்தார் பெருமக்கள், ஆலயத்தினுடைய முக்கியமான அந்த கலசங்களிலே நம்முடைய சிவாச்சாரியார் பெருமக்கள் மேலேறி செல்கின்ற காட்சியை பார்க்கிறோம். தயவு செய்து மேலே விமானத்திலே நிற்பவர்கள் அமர்ந்திருந்து பார்க்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். அமர்ந்திருந்து பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால முன்னால இடம் இருக்கு. தயவு செய்து நிக்கிறவங்க, ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் நிக்கிறவங்க கீழே அமரும்படி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். தயவு செய்து மேலே நிற்பவர்கள் அமரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். என்னோடு வர்ணனையை தொடர்ந்து அன்றுக்கினி அண்ணன் திரு விஸ்வநாதன் அவர்கள் தொடர்வார்கள். சிவாச்சாரியர்கள் எல்லாம் கடங்களை எடுத்துக்கொண்டு
இப்பொழுது கோபுரத்தில் ஏறிக்கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்திலே பச்சை கொடிய கைக்க நமது வைரவருக்கும் வளரு நாதருக்கும் வழிவரை அமைக்கும் அல்லது பரிவார வலைகளுக்கும் அல்லது ஆடக்கூடிய நிகழ்ச்சிகள் காண இருக்கிறீர்கள். இது தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் அந்த கடன்கள் பின்னாடி வந்திருந்து கும்பாபிஷேகம் நடத்துகின்ற பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோபுரங்களில் சிவாச்சாரியார் எழுதி புனித நீராக சேகரிக்கப்பட்டு யாகசாலையிலே வைத்து பூசிக்கப்பட்ட புனித நீரை இப்பொழுது கலசங்களிலே இருந்து பூசிக்கப்பட்ட புனித நீரை இப்பொழுது கும்பாபிஷேகம் செய்வதற்காக கரங்கள் மேலே வந்து இருக்கின்ற அற்புத காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 6 கால பூஜை நடைபெற்று யாகசாலை மிக சிறப்பாக நடைபெற்று அதில் எல்லாம் பூசிக்கப்பட்டு இப்பொழுது இந்த புனித நீர் தெளிக்கப்பட்டு ஒரு காட்சியை தான் நீங்கள் காண இருக்கிறீர்கள். ஒரு புண்ணியம் என்பார்கள். ஒரு கும்பாபிஷேகம் பார்ப்பது என்பது வாழ்க்கையிலே ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பேரு ஆகும். இதோ நம்முடைய ஆலயத்தினுடைய அந்த அற்புதமான காட்சியிலே கும்பாபிஷேகம் ஆகுவதற்கான அந்த குறித்த நேரத்தில் தயவு செய்து விமான கலசத்தில் தேவையான நபர்கள் மட்டும் அமரவும், தேவையற்ற அந்த இடத்துல வந்து மறைக்கும்படி, கலசத்தை மறைக்கும்படி அங்க இருந்து பார்த்தா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மக்கள் நிறைய பேர் காட்டி தயவு செய்து கலசத்துக்கு மேல நிக்கிறவங்க உட்கார்ந்துடணும். தயவு செய்து மேல நிக்கிறவங்க புகைப்பட கலைஞர்களும் அமர்ந்து ஓரமாக நின்று கலசத்தை எந்த பக்கத்துல இருந்து மறைக்க கூடாதுன்னு மீண்டும் மீண்டும் நம்முடைய நிர்வாகத்தால் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தயவு செய்து குடை பிடிப்பவரும் அமர்ந்திருந்துதான் குடை பிடிக்க வேண்டும், குடை பிடிப்பவரும் அமர்ந்து கொண்டுதான் குடையை பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நல்ல வேளையிலே இந்த அற்புதமான இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கை சிறப்பு செய்யும் வண்ணமாக வைரவன் கோயில்ல பெரிய சிறப்பு என்னன்னா, பழனி பாத யாத்திரை போனதுல எற்குப்பை நேமங்கோயில் குப்பாவிச்சான் செட்டியாரும் அவர்களை தொடர்ந்து இளநிக்கோயில் குப்பையன் செட்டியாரும் மற்ற கோயிலை சார்ந்தவர்கள் அவங்க. ஆனா வைரவன் கோயிலை சார்ந்து பழனி ஆண்டவருடைய அனுகிரகம் பெற்றவர், பழனி ஆண்டவருடைய நேரடியான அனுகிரக காட்சி பெற்ற வெள்ளக்குமரப்பையான்னு சொல்லப்படக்கூடியவர் வைரவன் கோயில்ல பிறந்தவர் என்பது வைரவன் கோயிலுக்கு சிறப்பு. அந்த வழியில அண்ணா அறுவடை பொங்கல் ஐயா அவர்கள் எழுந்தருள் இருக்கிறார்கள். அவர்களையும் அந்த நேரத்தில் வரவேற்று இதை சொல்லுகிற போது அன்றைக்கே அண்ணா திரு பிச்சை சிவாச்சாரியார் அவர்கள் இங்கே எழுந்தருளி வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இங்கே வருகை வரவேற்கின்றோம். இந்த இணைய நல்வகையிலே நம்முடைய பெருமக்கள் எல்லோரும் இங்கே ஒருங்கிணைந்து அந்த குறித்த நேரத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். வர்ணனையை அண்ணன் திரு எல்ஐசி பெரியண்ணன் அவர்கள் தொடர்பார்கள். அனைவருக்கும் மீண்டும் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறுவடை திருமணி சிவலிங்கம், ஆவுடைய சிவசக்தி, சந்திரசேகர், உமா மகேஸ்வரர், இடமாரூரர், சபாபதி, கல்யாண சுந்தரர், விஸ்வானர், கும்பாபிஷேகத்தை தயவு செய்து ராஜகோபுரத்தின் மீது நிற்கின்றவர்கள் கலசம் கீழே தெரியவில்லை. ராஜகோபுரத்தின் மீது நிற்கின்றவர்கள் அமர வேண்டும், குடைபிடிப்பவர் அமர வேண்டும், கண்டிப்பாக குடைபிடித்து நிற்பவர் அமர வேண்டும். அதுபோல வளர்நாத பெருமாளுடைய விமானத்திலையும் போட்டோ எடுக்கிறவர்கள் தயவு செய்து ஓரமா நிற்கணும், தயவு செய்து ஓரமா நிற்கணும்னு எல்லா பக்தர்கள் நகரத்தார்கள் மந்திரிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எந்த இடத்துல அதுபோல நம்முடைய அம்பிகை கோபுரத்திலையும் நிற்கிறவங்க அமரலாம், அம்பிகை கோபுரத்திலையும் நிற்கிறவங்க அமர்ந்து எல்லாரும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே போல தயவு செய்து நம்முடைய நடராஜா கோபுரத்தின் மீது நிற்கின்ற புகைப்பட கலைஞர் சற்று ஓரமாக ஒதுங்கி நின்று புகைப்படம் எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இந்த நல்ல வேளையில மீண்டும் மீண்டும் நாம் அறிவுறுத்துகிற செய்தி, உங்கள் கொண்டு வந்திருக்கிற உடைமைகள், பெண்கள் அணிந்து வந்திருக்கிற நகைகள், இவைகள் மீது கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். கூட்டி
கொண்டு வந்திருக்கிற குழந்தைகளையும் பத்திரமா பிடித்துக் கொள்ள வேண்டியது இந்த நல்ல வேளையில நான் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிற அந்த தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பெரிய நண்பர்கள் தொடர்பார்கள் மூலஸ்தானத்தினுடைய அறிவுரை திருமணம் சிவலிங்கம் ஆவரம் என்னும் பீடத்துடன் சந்திரசேகர், உமாமகேஸ்வரர், இடமாவூரர், சபாபதி, கல்யாண சுந்தரர், பிச்சாடர், காமாரி, காவாரி, திருமுடாரி, மாதங்கரி, வீரபத்திரர், ஐயப்பர், அர்த்தநாரீஸ்வரர், கிராமகர், கவல்லாளர், சந்தேவுக்கிரகர், நீலகண்டர், சங்கரப்பிரதர், சகன்மானுக்கிரகர், சோமாஸ்கந்தர், யோகமாதர், சிவானீரர், கிருஷ்ணமூர்த்தி லிங்கேஸ்வருடைய 25 வேலைகளும் முக்கியமாக கருதப்படுகிறது. இப்பொழுது வைரவத்தினுடைய மேல் தளத்திலிருந்து ராயவரம் எல்ஐசி பெரியம்மன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் நோக்கம் என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அன்போடு வந்திருக்கிற அத்தனை பேரையும் அந்த வைரவர் கண்டிப்பாக அருமையாக எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுத்து வைத்திருக்கார் என்பது உங்களோட மகிமை இல்லை. அதே அந்த ஆர்வம் தயவு செய்து இந்த கோவிலுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தயவு செய்து உட்காருங்க. எக்காரணம் வந்து கோவிலும் செல்லாம இருக்கக்கூடாது. முக்கியமாக கலசம் தெரிகிற மாதிரி உட்காரணும். எங்க பார்த்தாலும் கலசம் தெரியணும் எல்லாருக்கும். அந்த முக்கியமாக தயவு செய்து உட்காருமாறு கேட்டுக் கொள்கிறோம். அந்த கல்வியாளர்கள் எல்லாரும் தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் மட்டப்படுகிறோம். அந்த ஆலயத்துடைய மட்டப்படுகிற காட்சியை பார்க்கின்றோம். வந்துவிட்டார் கருடபக்ஷி, ராஜபக்ஷி பட்டப்படுகிற இந்த இணைய வேலை நெருங்கிவிட்டது. நம்முடைய இந்த கும்பாபிஷேகத்தை நாட்டுக்கோட்டை ஏழவ பெருந்திருவன் நகரத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தை 30 கோடி தேவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கிற ஐதீகமான கருடபகவான் மற்றவருடைய காட்சியை பார்க்கிறோம். இந்த கும்பாபிஷேகத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரே நீதிபதி அந்த கிருஷ்ண பரமான் உருவாயூர்ல வந்திருக்காரு. சென் துவாரூர்ல வந்திருக்காரு. 30 கோடி வந்திருக்காரு. ஏழக பெருந்திருவான வைரவத்தை நகரத்தார்கள் நடத்தும் கும்பாபிஷேகம் அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது ஒப்புக்கொண்டு நம்ம எல்லாருக்கும் சிறப்பு இந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து கோபுர கலசங்களை மறக்காமல் அமர்ந்து பார்த்தீர்கள் நிச்சயமாக கேட்க முடியும். அழகாக இந்த கௌரவமால் இங்கே வட்டமிடுகின்ற காட்சியை வந்து நமது கும்பாபிஷேகத்தை ஆசீர்வதிப்பதாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ராஜகோபுரத்தின் மீது இருப்பவர்களை தயவு செய்து கலசங்கள் செல்கின்ற அளவிற்கு கீழே அமர்ந்து கும்பாபிஷேகத்தை காணுகின்ற ஒரு வாக்கியத்தை அனைவருக்கும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இங்கு கோபுரத்தில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து உழைப்புற கலைஞர்களாக இருக்கின்ற சிவாச்சாரங்களை தவிர மற்றவர்கள் அமர்ந்து நீங்கள் கீழே அமர்ந்திருந்தால் மற்றவர்களை கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தயவு செய்து கோபுரத்தின் மேல் இருக்கின்றவர்கள் தயவு செய்து இன்னும் சிறிது நேரத்தில் கும்பாபிஷேகம் ஆகின்ற நிகழ்ச்சியை நீங்கள் காண இருக்கின்றீர்கள். தயவு செய்து கோபுரத்தில் இருக்கிறவர்கள் கீழே அமர்வால் கேட்டுக்கொண்டு இப்பொழுது இதே கமிஷனர் ராமநாதன் அவர்கள் வரவேற்பு தொடர்கிறார்கள். அட்டவாச பின்ன பத்ம சாந்த கோஷ சந்நிதியும் திருஷ்டி பாத நஷ்ட பாவ ஜால முக்கிய சாசனம் அஷ்ட சித்தி தாயதம் கபால மாலி காதரம் காசிதாபுராதிநாத கால வைரவம் பதே சூழடந்த பாஜதந்த மாணி மாதி காரணம் சாமகாய மாதிதே மத்தியரங்க ராமய ஸ்ரீம விக்ரம பிரபு விசிஷ்ட தாண்டவப்பிரியம் காசிதாபுராதிநாத கால வைரவம் பதே சத்த மாது மாத்திரவாதி ராம மாத இப்பாம் நித்யமத்தி வீயமிஷ்ட தெய்வதம் நிரஞ்சனம் சுற்றுதர்க்க நாசனம் கராலதம் சபூஷணம் காசிதாபுராதிநாத கால வைரவம் பதே தர்ம சோத பாலகம் தர்ம மார்த்த நாசகம் தர்ம பாஷ மாசகம் தர்மதாய தம்பிவம் தர்ம வர்ண தேசபாஷ சோபிதாங்க மண்டலம் காசிதாபுராதிநாத கால வைரவம் பதே கால வைரவாஸ்தகம் படந்திகே மனோகரம் ஞானமுக்தி காதகம் விசித்திர புண்ணியவர்த்தனம் சோகமாக லோக சைன்யம் சாமநாசனம் ஏழையாந்து காலவைர வாக்கு தள்ளிவிக்கிறோம் என்று அந்த ஆதிசங்கரன் வழிபட்ட அந்த பாடலோடு வைரவமூர்த்தி வணங்குகின்ற பெருமக்கள் பிரித்தவன் கதிர்கள் சூலம்
திருநெல்வேலி செல்வனாரே என்று அந்த வைரவமூர்த்தியுடைய திருப்பாதங்களை போற்றி இந்த ஆலயத்தினுடைய அற்புதமான அந்த குடமுழுக்கை எதிர்நோக்கி இதோ அந்த சரியான நேரம் நெருங்கிவிட்டது. அந்த கலகத்தை எதிர்நோக்கி இதோ பிச்சை சிவாச்சாரி அவர்கள் மலராலே கூடி புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீருண்டு என்று சொன்னது போல மண்டலத்து திகழ்தோறும் மதுரை உடனே ஏந்தி மங்கைக்கு நீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி கண்டலை வைகுமாறு கருவாங்க நீராட்டி என்று கமலாசன் பாடுவது போல இதோ இந்த ஆலயத்துடைய கலசங்களிலே அந்த குடமுழுக்காட்டும் அந்த தகுந்த நேரத்தை எதிர்நோக்கி அந்த கலசத்திற்கு சிந்தி செய்து வந்ததற்கு காட்சியை பார்க்கிறோம். தயவு செய்து குடமுழுக்காட்டுகிற சிவாச்சாரியார் தவிர மற்றவர்கள் விமானத்தில் அமர வேண்டும். நான் நெருங்கிவிட்டது நேரம். இன்னும் சரியா சொல்ல போனா சரியா 5 நிமிடம் தான். 5 மணிக்குள்ளே கும்பல் ஒரே 1 நிமிடம் இருக்கிறது. 1 நிமிடம் இருக்கிறது. குடமுழுக்கு காட்டுவதற்கு ஒரே 1 நிமிடம் இருக்கிறது என்று பிச்சை சிவாச்சாரியர்கள் அங்கிருந்து தனக்கு இங்கே அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரே 1 நிமிடத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் பச்சை கொடி காட்டுவார்கள். பச்சை கொடி அவர்கள் அசைக்க குடமுழுக்கு இதோ பச்சை கொடி காட்டிவிட்டார்கள். இதோ எல்லா கலசங்களிலும் எல்லோரும் ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இதோ வைரவமூர்த்தியுடைய கலசத்திலும் அந்த வடநாளப்பெருமாளுடைய கலசத்திலும் அம்மனுடைய கலசத்திலும் சகல நாகங்களிலும் ராஜகோபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நல்லோடையிலே எல்லோரும் அந்த சகல அந்த காட்சியை கண்ணாலே கண்டு மகிழ்ந்து வைரவமூர்த்தியுடைய எல்லாம் அமைதியா அப்படியே அமர்ந்து தீபம் பார்க்கலாம். சரி எந்திரிக்காதீங்க, தீபம் பார்க்கலாம். அடுத்த கும்பாபிஷேகத்துல தீபம் பார்க்கலாம். மேல கலசத்துல தீபம் அடுத்த இருக்கிறது. எல்லாருக்கும் நீர் தெளிப்பான் மூலமாக கூடுதல் நீர் தெளிக்க இருக்கிறவர்கள் ஏதோ எந்திரிச்சு போகாதீங்க, எல்லாரும் வரோம். எனவே வர்ணனையை திரு அண்ணன் திரு விஸ்வநாதன் அவர்கள் பார்ப்பார்கள். ஹலோ, கும்பாபிஷேகம் ஆகின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து அனைவரும் அங்கேயே இருக்கின்ற இடத்தில் இருங்கள். நீர் தெளிப்பான் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவருக்கும் கலசங்கள் அனைவருக்கும் தெளிக்கப்பட்டு எனவே கூட்டம் அமைதியாக இருந்து தீபாராதனை ஆகிய அடுத்த காட்சியை நீங்கள் காணலாம். கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக வாழ்க்கை செய்ய புண்ணியமாக எல்லாமல் வைரவமூர்த்திக்கு மஞ்சள் கட்டு கட்டப்படுகிறது. மங்களம் நிறைவதற்காக இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் எல்லோருக்கும் ஆரோக்கியமான காலமாக திகழ வேண்டும் என்று வைரவரை வேண்டார். இதோ மஞ்சள் கட்டு கட்டப்படுகிறது. வளர்வில்லாத பெருமானுக்கு மஞ்சள் கட்டு கட்டப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த நல்ல வேளையிலே இதோ மலர் மாலை அணிவித்து அங்கே வளர்வில்லாத பெருமானுக்கு தீபம் காட்ட இருக்கின்றார்கள். அந்த தீப ஜோதி தரிசனத்தை கண்டு மகிழ இருக்கிறோம். அடுத்த கும்பாபிஷேகத்தில் தான் இதை பார்க்கலாம். எனவே எல்லாரும் கீழே தீபம் பார்க்கலாம். ஆனா கலசத்துல உள்ள தீபம் அடுத்த குடமுழுக்குல தான் பார்க்கலாம். எல்லாரும் இருந்ததை வணங்கி மேலிருந்து கீழே இறங்குற போது அமைதி காத்து இறங்க வேண்டும், அவசரப்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது தீபாவளி ஆக இருக்கிறது. கும்பாபிஷேகத்தை நீங்கள் வாழ்க்கையில தீபாவளி ஆடிக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். அனைத்து கலசங்களுக்கும் தீபாவளனை காட்டப்படுகிறது. தீபாவளி ஒளியாக வரவேற்றால் வடிவமை மற்றும் அத்தனை வருமானம் காட்சியை பார்த்தோம். வைரவருக்கு இன்னொரு தீபம் நடைபெறுகிறது. வைரவருடைய விமானத்தில் தீபத்தை பார்க்கின்றோம். வைரவ பெருமானுடைய திருவடிகளை எல்லோரும் வணங்கி அவருடைய திருவடி பேச்சு அவருடைய நல்ல அருள் அவர் தருகின்ற அந்த அருள் சாதனையிலே நம்முடைய சகல நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் அந்த விளையும் என்று கருதி இந்த நல்வேளையிலே மக்கள் எல்லோரும் வணங்கி எல்லாம் மக்களுக்கு காட்டப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். எல்லோரும் அதை தொட்டு வணங்குகின்ற அந்த நிலையிலே மக்கள் எல்லோரும் அந்த அருள் காட்சி நமக்கே நிறைந்ததாக சகல ஆன்மாக்களுக்கும் அருள் சென்றதாக எல்லோரும் வணங்குகின்ற அந்த இனிய காட்சியிலே மக்கள் எல்லோரும் அருள் பிரவாகத்திலே அந்த அருள் உணர்ச்சியிலே எல்லோரும் இருக்கிற காட்சியை பார்க்கின்றோம். இந்த இனிய வேலை எல்லோருக்கும் ஒரு மகத்துவமான வேலையாக இருக்கிறது. நகர கோயில்ல வைரவம்பட்டிங்கிற தலம் ஒரு அற்புதமான தலம். அதற்கான குடமுழுக்கு இத்தனை நாள் காத்திருந்தாலும் இனிய குடமுழுக்காக எல்லோரும் வந்து பார்க்கும் வண்ணமாக வைரவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதனாலே இந்த இனிய குடமுழுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கான குடமுழுக்காக திகழ்கிறது. சிவமங்கல ஜெயமேலே சிவமங்கல ஜெயமேலே அந்தராய்
சிறப்பாக மிக சிறப்பாக இந்த குடும்பத்துக்கு நடந்ததற்கு அந்த பைரவன் சாமியை நடத்தி கொண்டதற்கு அவருடைய திருவடிகளை நாம் வணங்குவோம். மிக சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு செய்தி. கீழே நுழையிறப்போ படியில தயவு செய்து அமைதி காத்து கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய உடைமைகளை முக்கியமாக காவல்துறை சார்பாக கொண்டு வந்திருக்கும் உடைமைகளை முக்கியமாக செல்போன் உள்ள பரிசு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்க. தயவு செய்து நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போனவரை பாதுகாப்பா போய் சேரணும். நடுவில் வர அந்த காரணம் இருக்கு பார்த்தீங்களா, அது அவங்க காவல்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றி சொல்லணும், மீடியாவுக்கு நன்றி சொல்லணும், அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி புனித கலசத்திலிருந்து நீர் தெளிக்கப்படுகிறது. தயவுசெய்து தள்ளுமுறை இல்லாமல் அந்த நீர் கலசத்தை பெற்று நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை கண்ட அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் வளமில்லாமல்